ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவுக்கு நிறைய பேர் தமிழ் ஸ்பீச்சு, இங்கிலீஷ் ஸ்பீச்சு, இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்தை அடிப்படையாக வச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்பீச்சை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பீச்சை அப்படியே எழுதிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சி வச்சு கூட தெளிவாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிற அந்த பேச்சு பார்த்திங்கன்னா அந்த மேடையில் நம்ம தன்னம்பிக்கையோடையும் சுவாரஸ்யமாகவும் பேசுகிற வகையில் இருக்கணும். ஸோ இளையோர் திறன் அப்படிங்கிறது யூத் பொட்டென்ஷியல். ஸோ நம்ம நாளைய உலகம் நம் கையில், இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சு ஸ்பீச் பார்க்க போகிறோம். அவைக்கு தலைமை தாங்கும் பெரியோர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது அன்புக்குரிய நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு இளையோர் திறன். இளையோர் அப்படின்னா யார் தெரியுங்களா? இளையோர் அப்படின்னா நீங்கள் தான், நான் தான், நம்ம எல்லாருமே தான் இளையோர்கள். நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு மந்திர சக்தி அது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரமே ஒளிஞ்சிருக்கிறது மாதிரி உங்களுடைய ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய திறமை ஒளிந்திருக்கு. அதை வெளியில் கொண்டு வர்றது தான் இந்த இளமை காலம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லா பாடுறது, நல்லா வரைகிறது மட்டும்தான் திறமைன்னு. அது தவறு. ஒரு செயலை ஆர்வத்தோடு மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் செய்கிறது தான் மிகப்பெரிய திறன். அது விளையாட்டாக இருக்கலாம், பாடமாக இருக்கலாம், ஏன் மற்றவங்களுக்கு சின்ன உதவி செய்கிறதா கூட இருக்கலாம். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. அந்த கனவு நனவாக வேண்டுமென்றால் நம்ம எப்போதுமே தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க? தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சிறந்த மாணவனுடைய முதல் அடையாளம். ஸோ அதை நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கணும், நான் இன்றைக்கி புதுசாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நண்பர்களே, இளையோர் திறன் மிக முக்கியமான பகுதி விடாமுயற்சி. ஒரு முறை தோத்துட்டா போதும், அதோடு விட்டுடக்கூடாது. இப்போது மிதிவண்டி பழகும்போது கீழே விழுவோம், ஆனால் மீண்டும் ஏறி ஓட்டுவோம் அல்லவா? அதுபோலவே படிப்பிலோ அல்லது விளையாட்டிலோ தடுமாறினால் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி என்பது ஒரு பாடம். அது நமக்கு கற்றுக் கொடுக்க வந்த ஆசான். நமக்கு தெரிஞ்ச திறமை மற்றவங்களுக்கு உதவணும். உங்களுக்கு பாடம் நன்றாக தெரியுமா? அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அந்த பயத்தை போக்கிடணும். உங்களுடைய திறமையை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரணும். உங்களுக்கு படம் வரைய தெரியுமா? அப்போ ஒரு அழகான ஓவியத்தால் ஒருத்தவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். நம்முடைய திறமை இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் போது தான் அதற்கு உண்மையான மதிப்பே கிடைக்கும். ஸோ கடைசியாக ஒன்று மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம அனைவருமே ஒரு சிறிய சுடர் தான். நம்ம ஒவ்வொருவரும் ஒளிர தொடங்கினா இந்த நாடே பிரகாசிக்கும். நாளைய விடியல் நம் கையில். நம்பிக்கை விதைப்போம் நம் மனதில். திறமையால் உலகை வெல்வோம். தமிழர் பெருமையை உயர்த்துவோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் பேசுகிறப்ப உடல் மொழின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பேசும்போது நேராக நின்று நம்பிக்கையோட பார்வையாளர்களை பார்த்து தான் பேசணும். கை அசைவுகளை தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தணும். அதே போல் ரொம்ப வேகமாக பேசக்கூடாது. முக்கியமான வரிகளெல்லாம் சொல்கிறப்ப ஒரு நொடி நம்ம நிறுத்தி பேசணும். ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக சொல்லணும். குறிப்பாக இப்போது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த விடாமுயற்சி போன்ற சொற்கள்லாம் நல்லா அழுத்தி பேசணும். இந்த உரையை கொஞ்சம் நிதானமாக இடையில சில புன்னகைகளோடு பேசினா நல்லாயிருக்கும். ஸோ மேடையில் கொஞ்சம் பொறுமையாக அங்கங்கே சில உதாரணங்களை உங்களுக்கு பிடிச்ச கதை இல்லை விளையாட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் பேச்சு போட்டி சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் இங்கிலீஷில் பேசுகிறப்பையும் ப்ரொனன்சேஷன் ரொம்ப முக்கியம். கிளாஸ் 5th இருக்க பிள்ளைங்க இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசலாம். தேங்க்யூ.